ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ப்ரின்ஸஸ் இவங்க தான். ப்ரின்ஸஸோட நேம் பார்த்தீங்கன்னா தன்யா. நேம் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னுடைய பேர் ஜானகி. என் ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன். என்னோடய ப்ரின்ஸஸ் வந்து 4th போயிட்டாங்க. 4th அவங்களுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பொண்ணை. என் பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு அப்பா அம்மா. என்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப என்னை கேரிங்காக பார்த்துக்கிற ஒரே பர்சன் என்னுடைய ஸ்வீட் டாட்டர் மட்டும்தான். சரி, ஈவினிங் வந்துடுவா, வந்தோடனே வீடியோ எடுத்து போடுவோம், அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பாப்பா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுவாங்க. ஹாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பல்லெல்லாம் கொட்டி இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் முளைச்சிட்டு இருக்கு. அதனால் ஸ்மைல் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் பொக்க பல்லாவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கூடையும் ஒரு நியூஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைஃப்பில் நம்ம வந்து பல இடங்களில் பல அவமானங்களையும் தோல்விகளையும் நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அது நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், வெளியில் உள்ள பிளேசஸாக இருக்கட்டும், நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து நபர்கள்ட்ட இருந்தால் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து நம்ம அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப்பை நமக்காக வாழாமலே போயிடுவோம் இல்லையா. என்னென்னா நம்மளை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு ஹை லெவல்லே வச்சு நம்மளை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்மளை பார்க்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திங்ஸாக இருக்கட்டும், ஒரு சாதாரணமாக ஒரு பென் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த பென்னு என்கிட்ட உள்ள பென்னு எனக்கு பெஸ்ட்டு, நல்லா எழுதும். எனக்கு என்னோடய ஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த பெண்ணை நம்பி தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன்னு வச்சிங்களேன், அடுத்தவங்கள்ட்ட உள்ள பொருளை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக சொல்லித்தரணும். நான் என் குழந்தைக்கு அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, உன்கிட்ட என்ன இருக்கோ அது உனக்கு பெஸ்ட்டடா, மற்றவங்கள்ட்ட என்ன இருக்கோ அது அவங்களுக்கு பெஸ்ட்டடா. நம்ம வந்து அந்த விஷயங்களை நோக்கி நம்ம குழந்தைய வந்து பயணிக்க விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி வந்து மற்றவங்கள பார்த்து அது அடுத்தவங்க வச்சுருக்காங்கன்னு நம்மளும் சரி குழந்தைங்களும் சரி லைஃப்பில் அந்த மாதிரி வாழ கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப கஷ்டங்களை, ரொம்ப பின் விளைவுகளை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான், லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். அவங்க வந்து அப்பா ஃபாரின் போயிட்டாங்க. அம்மா வந்து 5th படிக்கும்போது 4th 5th நான் கன்வெர்ட் ஆகுறேன். ஆனால் 4thலேயே வந்து அம்மா இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஊருக்கு வருவாங்க, எங்களை பார்ப்பாங்க, திரும்ப ரிட்டன் போயிடுவாங்க. மேரேஜுங்கிற ஒன்றே பண்ணிக்கல ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்காக பார்த்திங்கன்னா என்னோடய ஏஜ் வந்து 24 மேரேஜ் ஆனிச்சு எனக்கு. நாங்கள் 2 பசங்க, சிஸ்டர் ஒருத்தவங்க. 24 இயர்ஸ் வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்காமல் எங்களுக்காகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் வந்து அவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து என்ஜாய் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க லைஃப்பை எங்களுக்காக. அதே மாதிரி பாப்பா பிறந்து அவங்களுக்கு வந்து 3rd ஏஜ் அப்போ அவங்களுக்கு காது குத்தணும். அதுக்கப்புறம் அப்பா வந்து தவறிட்டாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய இழப்பு ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்பில். எப்படின்னா ஹெல்த்து மூலயமா எல்லாத்தினாலேயும் நான் சஃபர் ஆனேன். அந்த இழப்பை வந்து எனக்கு இன்றைக்கும் வந்து நான் உங்களுக்கு அந்த நிறையா அந்த ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. அப்பான்னு நான் எத்தனை பேரை கூப்பிட்டாலும் உங்களோட நினைவுகள் வந்து எனக்கு வந்து அப்பாவோட நினைவுகள் வந்து எனக்கு கண்ணு முன்னாடி வந்து தான் போகுது. என் அப்பான்னு சொல்லும்போதே ஃப்ரெண்ட்ஸ் என்னை அறியாமலே எனக்கு வந்து இப்போன்னு இல்லை, எப்பொழுதுமே அளவு கடந்த ஒரு அந்த அன்போட வெளிப்பாடு எனக்கு கண்ணீராக தான் வரும். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளுடைய அப்பா ஒரு ஜென்னாக அவங்கள யோசித்து பார்த்தோன்னா லைஃப்பில் எவ்வளவோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி பசங்க தான் உலகம் அப்படின்னே வாழ்ந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாப்பா பிறந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமாக வாழ்கிற கட்டத்தில் அந்த கடவுளுக்கு
எப்படி சொல்கிறது, கடவுளுக்கு பார்க்க இஷ்டம் இல்லையா, இல்லை வேணும்னே எடுத்துட்டாரோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் அப்பா இல்லாமல் எனக்கு எத்தனை பொருள் இருந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷங்கள் கிடைச்சாலும் சரி, அது வந்து எனக்கு ஈடாகாது ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா இருக்கும்போதே நம்ம அப்பா அம்மா, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நல்லதை நம்ம வந்து செய்யணும், இருக்கும்போதே செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க இல்லாதப்ப அவங்களுக்கு செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கும்போது அவங்க எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்றைக்குமே மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அனுபவித்த ஒன்று. எப்படின்னா, நான் வந்து ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களேன், அதை என் மைண்ட்குள்ளே எடுத்துப்பேன், திங்க் பண்ணுவேன். எனக்கு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட குணம் தான் எனக்கு. ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஒரே விஷயத்தை எதுக்கு திங்க் பண்ணுற, அதை தூக்கி போடு, அதை விட்டுரு. என் பொண்ணும் அப்படி தான் சொல்லுவாள், இதை அதோட விட்டுருங்க, ஏம்மா நீங்கள் அதே திங்க் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பேன். என்னை ஒரு வார்த்தை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு ஆறவே ஆறாது. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டடியாக இருக்கேன்னா, உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து எப்படி வார்த்தைகளால் என் புள்ள மாற்றினாலா, இல்லை என்னோடய வீட்டுக்காரங்க மாற்றினாங்களா, இல்லை நான் கும்பிட்ற அந்த முருகன் மாற்றினானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து என்னை இன்றைக்கி வந்து ஒரு தைரியமான பொண்ணாக தான் வந்து உலகத்தில் வந்து இவங்க 2 பேருமே வெளிக்காட்டுறாங்க. இன்னொன்று, நான் படிக்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப தைரியமாக இருப்பேன், எதுக்கெல்லாம் பயப்படலாம் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் அப்பா வந்து என்னை ஒரு பையன் மாதிரி தான் வளர்த்தாங்க. பொம்பளை பிள்ளை, வீட்டில் போகணும், அடங்கி உடங்கி இருக்கணும் அப்படின்லாம் என்னை வளர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே என்னுடைய விருப்பம்தான், என்னோடய இஷ்டம்தான். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். ரொம்ப செல்லம், ஓவர் செல்லம். ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தனி வீடு அது இதெல்லாம் நினச்சி நம்மளுக்கு அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா. அப்பாவை வந்து விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. பட் எங்கள் அம்மா இல்லைங்கிறத நான் ஒரு நொடி கூட, ஒரு இடத்துல கூட நான் நினச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த நினப்பு வராத அளவுக்கு என்னோடய அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க, எங்கள் அத்தைங்க, அவங்களோட சிப்ளிங்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அண்ணன் தம்பி, யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேரக்டர்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில். ஆனால் வந்து எங்கள் அப்பா இல்லைங்கிறத நான் ஒவ்வொரு நொடியும் உணர்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு வலி. அதை வந்து எப்படின்னா, ஒரு தகப்பன் வந்து எனக்கு வந்து அன்னையர் தினம்லாம் வரும்ல, எல்லோரும் மதர்ஸ் டேக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. என் பொண்ணே எனக்கு விஷ் பண்ணுவான். ஆனால் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு தான் விஷ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு அப்பா, அம்மா எல்லாமாவே எங்கள் அப்பா தான் இருந்தாங்க. ஃபாதர்ஸ் டேனாலும் எனக்கு எங்கள் அப்பா தான், மதர்ஸ் டேனாலும் எங்கள் அப்பா தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு லைக் பண்ணுறோம். நான் பொண்ணு அதனால அப்பாவை லைக் பண்ணுறேன். எனக்கு வந்து எங்கள் அம்மாவையும் பிடிக்கும். ஆனால் வந்து எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்க்யூ சொல்லுங்கடா. தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.